Dear students, I am Akalya from Mannai Narayanasamy College of Physiotherapy. Today I go to question paper review for BPT first year Basic Physics. Okay, Basic Physics August 2012 question paper. இந்த question paper பார்த்தோன்னா இந்த பேட்டர்னில் வந்துட்டு பிக் கொஷின் வந்து 20 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. 20 மார்க்கில் 2 கொஷின் அண்ட் 5 மார்க்கில் 8 கொஷின்ஸ் தென் 2 மார்க்கில் 10 கொஷின்ஸ். இப்போ 20 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 17 பேஜஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 15 மார்க் பேட்டர்னாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 13-15 பேஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு எழுதணும். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிஸ்கிரைப் தி ஆக்சிஸ் அண்ட் பிளேன்ஸ் இன் ரிலேஷன் டு மூமெண்ட் இன் ஹியூமன் பாடி வித் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ அதாவது ஃபஸ்ட்டு ஆக்சிஸ்னால் என்ன, பிளேன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோடைய டைப்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலேஷன் சொல்லணும். அதுக்கப்புறம் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணினா தான் இதை வந்துட்டு நிறைய பேஜஸும் கவர் பண்ண முடியும். அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஆக்சிஸ் இஸ் எ லைன் about which movement take place. என்ன மூமெண்ட்டை வந்து நம்ம வந்து எடுக்கிறோமோ அது எந்த லைனில் நடக்குது அதுதான் வந்து ஆக்சிஸ் அப்படிங்கிறது. பிளேன் அப்படின்னு பார்த்தோன்னா, பிளேன் இஸ் எ சர்ஃபேஸ். ஓகே, பிளேன் இஸ் எ சர்ஃபேஸ் which lies at right angles to it and in which movement take place. எந்த மூமெண்ட்டில் நடக்குதோ, ஒரு மூமெண்ட் நடக்குது அப்படின்னா அதோடைய ரைட் ஆங்கிளில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் தான் வந்துட்டு பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, பிளேன் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஆக்சிஸ்னால் என்ன, பிளேன்ஸ்னால் என்னன்னு சொல்லியாச்சு. இதோடைய டைப்ஸ். ஆக்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது there are 3 types. ஓகே, sagittal axis, frontal axis, then vertical axis. Sagittal axis அப்படின்னு பார்த்தோன்னா parallel to the sagittal suture of the skull. ஓகே, அதாவது சாஜிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா ஸ்கல்லில், அதுக்கு பேரலாக இருக்கக்கூடியது தான் வந்துட்டு சாஜிட்டல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது. தட் இஸ் ஆண்ட்ரோ போஸ்டீரியர் டைரக்ஷனில் இருக்கக்கூடியது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ராண்டல் ஆக்சிஸ். ஃப்ராண்டல் ஆக்சிஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இட் லைஸ் பேரலல் டு தி டிரான்ஸ்வர்ஸ் சூச்சர் ஆஃப் தி ஸ்கல்லு. ஓகே, அதாவது ஃப்ராண்டல் சூச்சர் சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரண்ட்டு டு பேக்கை பிரிக்கும் இல்லையா, ரெண்டாக பிரிக்கும்ல, அந்த சூச்சர் தான் வந்துட்டு ஃப்ராண்டல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் ஆக்சிஸ். வெர்டிக்கல் ஆக்சிஸ் லைஸ் பேரலல் டு தி லைன் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, அதாவது வெர்டிக்கல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஹியூமன் பாடியை ரெண்டாக டிவைட் பண்ணுறது. ஓகே, வெர்டிக்கலாக, அதுதான் வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பிளேன். பிளேனுங்கிறது என்னென்னு நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதாவது என்னென்னா ஒரு சர்ஃபேஸ், பிளேன் இஸ் அ சர்ஃபேஸ் அண்ட் ரைட் ஆங்கிள்ஸ் டு இட். அந்த ஆக்ஷனுக்கு, அதாவது அந்த எந்த ஆக்சிஸில் நடக்குதோ அதுக்கு ரைட் ஆங்கிளில் ஃபார்ம் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் தான் வந்துட்டு பிளேன் அப்படிங்கிறது. இப்போ வந்துட்டு இதில் 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃப்ராண்டல் பிளேன், சாஜிட்டல் பிளேன் அண்ட் ஹரிசாண்டல் பிளேன். ஃப்ராண்டல் பிளேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஃப்ராண்டல் பிளேன் அப்படிங்கிறது சாஜிட்டல் ஆக்சிஸ் நடக்கும் இல்லையா, அதில் இருக்கிறது தான் வந்துட்டு ஃப்ராண்டல் பிளேன். சாஜிட்டல் ஆக்சிஸ் நடக்கும். ஓகே, அந்த ஆக்சிஸில் ரெண்டாக சாஜிட்டல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எப்படி ஆண்ட்ரோ போஸ்டீரியராக டிவைட் பண்ணும். அதை வந்து எதில் அந்த சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஃப்ராண்டல் பிளேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சாஜிட்டல் பிளேன். சாஜிட்டல் பிளேன் அப்படிங்கிறது ஃப்ராண்டல் ஆக்சிஸில் மூமெண்ட் நடக்கும்போது இந்த சாஜிட்டல் பிளேன் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் பிளேன் அப்படிங்கிறது வெர்டிக்கல் ஆக்சிஸ். வெர்டிக்கல் ஆக்சிஸில் மூமெண்ட் நடக்கும்போது ஹரிசாண்டல் பிளேனில் வந்து மூமெண்ட் நடக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது அதோடைய டைப்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் டு மூமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அதாவது இப்போது ஹியூமன் பாடியில் எந்த ஒரு ஆக்சிஸில் நடக்குது அப்படி என்னென்னா நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 2-3 எக்ஸாம்பிளோட வித் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து பேஜ் கவர் ஆகும். அதோட நிறைய எழுதுகிற மாதிரியும் இருக்கும். ஓகே, இப்போ ஷோல்டர் அப்டக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஷோல்டர் அப்டக்ஷன் வந்து இந்த மூமெண்ட் எந்த ஆக்சிஸில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சாஜிட்டல் ஆக்சிஸ் அண்டு ஃப்ராண்டல் பிளேன். ஓகே, ஷோல்டர் அப்டக்ஷன் வந்து சாஜிட்டல் ஆக்சிஸ் அண்ட் இன் ஏ ஃப்ராண்டல் பிளேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஷோல்டர் ஃப்ளக்ஷன். ஷோல்டர் ஃப்ளக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஃப்ராண்டல் ஆக்சிஸ் அண்ட் இன் ஏ சாஜிட்டல் பிளேன் அதில் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்டர்னல் ரொட்டேஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் ஷோல்டர்.
ஷோல்டர் இன்டர்னல் ரொட்டேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் அதே மாதிரி ஹிப்பில் நடக்கிறது. இதெல்லாம் வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ் அண்ட் இனி ஹாரிசான்டல் பிளேனில் நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வித் டயக்ராமோட சொல்லிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த கொஷினை அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின், தெர்மியோனிக் வால் அண்டு தெர்மியோனிக் எமிஷன். செகண்ட் கொஷின் தெர்மியோனிக் எமிஷன் அண்டு அதோடைய வேல்வ்ஸுடைய டைப்ஸ் கேட்டிருக்காங்க. தென் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கேத்தோடு ரே ஆசிலோஸ்கோப். ஓகே, இப்போ தெர்மியோனிக் எமிஷன், தெர்மியோனிக் வேல்வ். தெர்மியோனிக் வேல்வ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து இதில் வந்து டயோடு வேல்வ், ட்ரையோடு வேல்வ்னு 2 டைப்ஸில் இருக்கும். அதாவது தெர்மியோனிக் வேல்வ்ஸ் அப்படிங்கிறது என்னது, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகக்கூடியது. ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். ஏதோ வித்து அந்த யூஸிங் ஹீட்டு வந்து யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகக்கூடியது இது. ஓகே, ஹீட்டை யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகக்கூடியது. அதாவது எலக்ட்ரான்ஸ் மூவிங் வந்து நடக்கும் ஹீட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா. ஸோ அந்த டிவைஸில் நடக்கக்கூடியதா. இதில் 2 டைப் ஆஃப் வேல்வ்ஸ் இருக்குது. ஒன்று டயோடு வேல்வு, இன்னொன்று ட்ரையோடு வேல்வ். டயோடு வேல்வ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்துட்டு 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். செப்பரேட்டாக இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு கேத்தோடு அண்டு கேத்தோடுன்னு சொல்லுவாங்க, ஆர் ஃபிலமெண்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆனோடு ஆர் பிளேட்டு. ஒரு பிளேட்டும் ஃபிலமெண்ட்டும் இருக்கும். இதில் வந்து ஃபிலமெண்ட் வந்து கேத்தோடாகவும் பிளேட் வந்து ஆனோடாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும், இன்னொன்று நெகட்டிவாக இருக்கும். கேத்தோடு நெகட்டிவாகவும் ஆனோடு வந்துட்டு பாசிட்டிவாகவும் இருக்கும். ஓகே, பாசிட்டிவ் இட் அட்ராக்ட்ஸ் தி எலக்ட்ரான்ஸ். ஓகே, எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும்போது அதை அட்ராக்ட் பண்ணும் ஆனோடு. ஓகேங்களா? அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகும். இது 2 மட்டும், இந்த ஃபிலமெண்ட்டும் பிளேட்டும் மட்டும் இருந்துச்சுன்னா இது டயோடு வேல்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையோடு வேல்வ் அப்படிங்கிறது என்னென்னா சேம் இதே தான். இதே கேத்தோடு ஆனோடு 2மே இருக்கும். ப்ளஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது 2க்கும் நடுவில் வந்துட்டு கிரிட் அப்படிங்கிற இன்னொரு எலக்ட்ரோடு வந்து இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். நமக்கு வந்து எப்படி தேவையோ அது மாதிரி இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிரிட்டு பிளேஸ் ஆகிருக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது ட்ரையோடு வேல்வ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதே கொஷினில் தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருக்காங்க. தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது சம் மெட்டீரியல்ஸை வந்து ஹீட் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் ஒரு டங்ஸ்டன் வச்சுருக்காங்க. அந்த டங்ஸ்டனை ஹீட் பண்ணும்போது மாலிகுலர் அஜிடேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அதை விட்டு வெளியில் வரும். ஓகேவா? அண்ட் மே ஈவன் பிரேக் ஃப்ரீ தி சர்ஃபேஸ் ஆஃப் தி மெட்டல். அந்த மெட்டலில் அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கிறது. ஓகே, அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அதை விட்டு வெளியில் வரும். ஓகேங்களா? அது வெளியில் வரக்கூடியது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா அட்ராக்ட் தி நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவை வந்து அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி எந்த அளவுக்கு லாஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு அது கெயின் பண்ணிக்கவும் செய்யும். ஸோ இதுதான் வந்து தெர்மியானிக் எமிஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 5 மார்க் கொஷின். 5 மார்க்குன்னு பார்க்கும்போது இதில் வந்து 3 பேஜஸ் வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு கொஷினுக்குமே வித் டயக்ராம் எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது வந்துட்டு 5க்கு ஒரு 3.5 அந்த மாதிரி கூட போடுவாங்க. அதுவும் கரெக்டான ஆன்சர்ஸ் இருக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக ஆனால் 3 பேஜஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு இதில் 8 கொஷின்ஸ் மொத்தம் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டைரக்ட் கரண்ட்டு. ஓகே, டைரக்ட் கரண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்ட் கரண்ட்டை வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட்டுன்னு சொல்லலாம், டைரக்ட் கரண்ட்டுன்னு சொல்லலாம், ஆர் கேல்வனிக் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ப்ரொடியூஸ்டு யூஸிங் எய்தர் எலக்ட்ரிக்கல் செல்ஸ், அதாவது பேட்ரிஸ். எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேட்ரிஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆர் ரெக்டிஃபைடு இல்லை ஸ்மூத் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் இதை யூஸ் பண்ணுவாங்க. Then histologically it was applied to the patient in order to produce various chemical effect under the cathode and anode. Okay, then numerous inherent dangers required a meticulously shaped technique which was very time consuming, as other physiotherapeutic measure achieve usually the same effect.
it has gradually been superseded by this. ஓகே, இதை எழுதி இதுக்கு ஒரு டைரக்ட் கரண்ட்டு எதுலலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பாயிண்ட்டாக போட்டு 3 pages வர மாதிரி சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நியூட்டன்ஸ் லா. நியூட்டன்ஸ் லா அப்படின்னு பார்க்கும்போது இதில் 3 laws இருக்கும். ஒரு லாயும் ஒரு பேஜில் ஃபில் பண்ணி அதோட டெஃபினேஷன் சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு அதுக்கான ஒரு டயக்ராம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேஜ் ஒரு லாக்கு ஃபில் பண்ணலாம். ஸோ 3 லாவையும் அதே மாதிரி 3 பேஜில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நியூட்டன் லா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா விச் ஸ்டேட் தட் எவ்ரி பாடி கண்டினியூஸ் இன் எ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் or of uniform motion in a straight line which unless compelled by the action of an external force to change the state. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, ரெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டில் நாம் ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் வந்து அதோடைய ஸ்டேட்லேருந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லா. ஓகேங்களா? இப்போ ஒரு சேர் இருக்குது, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி விடுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போகும். சரிங்களா? ஸோ அப்போது அதோடைய ஸ்டேட்லேருந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் லா. இப்போ நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டேட் தட் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் பாடி which proportional to the applied force and take place in the direction in which the force act. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோடைய எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷனை பொறுத்தும், ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை பொறுத்தும் நம்மளுடைய அந்த டைரக்ஷனை பொறுத்தும், எந்த டைரக்ஷனை நோக்கி அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதை பொறுத்தும் அந்த ஆப்ஜெக்டுடைய மொமெண்டம் வந்து இருக்கும், மொமெண்டத்தோட ரேட்டு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது செகண்ட் லா. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தேர்ட் லா எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? என்ன ஸ்டேட் தட் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எந்த ஒரு ஆக்ஷனுக்குமே வந்துட்டு நம்ம ஒன்று பண்ணோம் அப்படின்னா திரும்ப அதுக்கான ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அந்த எக்ஸாம்பிளுக்கான ஒரு டயக்ராம் போட்டு ஃபில் பண்ணோன்னா இந்த கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் கொசைன் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். கொசைன் லா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த லாவுடைய டெஃபினேஷன் சொல்லிடணும். டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, which state that the intensity of rays at a surface varies with the cosine of the angle between the incident ray and normal. இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ்க்கும் நம்ம ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு ரே வந்து நம்ம ரேஸை வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள், ஓகேவா, அதுதான் வந்துட்டு அதை தான் சொல்கிறாங்க கொசைன் லா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொசைன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. இப்போ கொசைன் 90 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 0 டிகிரி. அதே கொசைன் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இதில் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ சோர்ஸ் இருக்குது அப்படின்னா இன்வர்ஸ் ஸ்கொயர் லா இதெல்லாம் வந்துட்டு இதில் அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட்டு அதாவது அந்த ஆங்கிள்ஸ் அந்த டிகிரிஸ் எல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரே வந்து ஒரு 90 டிகிரியில் நம்ம அப்ளை பண்ணோன்னா அது எந்த ஒரு இதையுமே அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து 0ல் நம்ம அப்ளை பண்ணும்போது அப்சார்ப்ஷன் வந்து அதிகமாக நடக்கும். சரிங்களா? இதுதான் அதோடைய அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு கொஷின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மேக்னெட்டை பற்றி சொல்லிடணும். மேக்னெட்னா என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லணும். அப்போது மேக்னெட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேக்னெட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் which exhibits certain properties. For example, when free to rotate, it will align itself in north to south direction. It also has the power to attract and produce magnetism in certain other materials. Okay, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செட்டிங் இன் எ நார்த் டு சவுத் டைரக்ஷன். ஓகே,
அதாவது என்னென்னா நம்ம மேக்னெட்டை வந்து எந்த ஒரு இதில் வச்சாலும் அது வந்துட்டு கரெக்டாக வந்து அலைன் ஆகி நார்த்து சவுத்து டைரக்ஷனில் வந்துட்டு நின்றும். அதுதான் வந்துட்டு செட்டிங் இன் இயர் நார்த் டு சவுத் டைரக்ஷன் அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் இஸ் லைக் மேக்னெட்டிக் போல் ரிப்பல் ஒன் அனதர். அதாவது என்னது, அதாவது ஆப்போசிட்டை தான் வந்து அட்ராக்ட் பண்ணும். சரிங்களா? இப்போது நார்த் இருக்குது அப்படின்னா நார்த் வந்து சவுத்தில், இப்போ 2 மேக்னெட் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒன்று நார்த் இருக்கும், ஒரு 2 வந்து சவுத்தில் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு மேக்னெட்லேயும் இருக்கும். ஸோ அதை அட்ராக்ட் பண்ணுறது ஆப்போசிட்டை அட்ராக்ட் பண்ணும். சேமாக இருக்கக்கூடியதை பக்கத்தில் கொண்டு போது அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு லைக் மேக்னெட்டிக் போல் ரிப்பல் ஒன் அனதர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்னெட் ப்ரொடியூஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மேக்னட்டிசம் சூட்டபிள் மெட்டீரியல். அதாவது ஒரு அது அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ராடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த ராடு இரும்பு ராடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அயன் ராடு. ஓகே, அதை வந்து நம்ம அந்த மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டுட்டு போயிட்டு கொஞ்சம் நம்ம நகர்த்தணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட்ராக்ஷன் ஆஃப் சூட்டபிள் மெட்டீரியல். மேக்னெட் அப்படிங்கிறது சில மெட்டீரியல்ஸை மட்டும் அட்ராக்ட் பண்ணிக்கும். இப்போ வந்து அயன் அப்படிங்கிறதெல்லாம், அயன் ராட் அதெல்லாம் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது இப்போ ஒரு மேக்னெட் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய, அதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏரியா, அந்த ஃபீல்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 3 விஷயம் நடக்குது. travel from north to south. Okay, they travel from north to south, which is the path a free north pole would take. Second, they attempt to take the shortest route possible but repel one another so that they in fact become curved. Third one, they travel more easily through some material, example metals, than through the others. Okay, இது வந்துட்டு இவ்வளோதான் ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு 5th கொஷின், மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட். இப்போது மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சி அப்படின்னா வேவ் லென்த்து வந்து, சரிங்களா? அந்த வேவ்ஸ் வந்து இப்போ ஒன்றுலையும் எவ்வளோ இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சினா எவ்வளோ, ஹை ஃப்ரீக்வன்சினா எவ்வளோ, இப்போ மீடியம் ஃப்ரீக்வன்சினா எவ்வளோ. இப்போ 50 to 100 ஹெர்ட்ஸில் இருந்துச்சுன்னா அது லோ ஃப்ரீக்வன்சி, 100 to 4000 ஹெர்ட்ஸில் இருந்துச்சுன்னா அது மீடியம் ஃப்ரீக்வன்சி, 1 மெகாஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு லோ ஃப்ரீக்வன்சியில் வந்து என்னென்ன மொடாலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஃபிசியோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டென்ஸு, ஃபேரடிக் கரண்ட், கேல்வனிக் கரண்ட், இதெல்லாம் வந்துட்டு லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. மீடியம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீடியமில் வந்துட்டு இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பியை பற்றினா கொஞ்சம் விஷயங்கள் நம்ம சொல்லணும். இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக பெயினுக்கு வந்துட்டு நம்ம இதை கொடுக்கும்போது அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் முக்கியமாக. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்கின்னுடைய இம்படன்ஸை பொறுத்து நம்ம இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு ஹை ஃப்ரீக்வன்சியில் என்னென்ன மொடாலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஷார்ட் வேவ் டைத்தமி, மைக்ரோவேவ் டைத்தமி, அல்ட்ராசவுண்டு, இதெல்லாம் வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட்டு 6th கொஷின், ஸ்ப்ரிங்கு அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போது ஸ்ப்ரிங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்ப்ரிங் யூஸ்டு எய்தர் டு ரெசிஸ்ட் ஆர் டு அசிஸ்ட். ரெசிஸ்டடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அசிஸ்டடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். assist the force of muscular contraction or to produce passive movement of joints and consist of uniform coil of wire which is extensible. ஓகேங்களா? இப்போது அந்த ஸ்ப்ரிங்கில் வந்துட்டு அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸ்டென்சிபிலிட்டி ஃபஸ்ட்டு. இதோடைய டயக்ராம் எல்லாம் போடணும். இதில் வந்துட்டு சீரீஸ் ஸ்ப்ரிங்கு, பேரலல் ஸ்ப்ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வித் டயக்ராம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சொல்லணும். ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்டென்சிபிலிட்டி. அதாவது எக்ஸ்டென்சிபிலிட்டினா அது இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம இழுக்கும்போது நல்லா அதோடைய எலாஸ்டிக் வந்து நிறையா வரும். எவ்வளோ தூரம் வேணாலும் அந்த நம்ம
அதோட இதை பொறுத்து நம்ம எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வெயிட் ஆஃப் எ ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கு அப்படிங்கிறதுனால நம்ம அதிகமான வெயிட்டை கூட அதில் வச்சு லிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் ஈஸியாக இருக்கும். லிஃப்ட் பண்ணுறது நம்ம மேனுவலாக பண்ணுறதை விட இந்த ஸ்ப்ரிங்கில் மூலமாக பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரீகாயில் ஆஃப் ஸ்ப்ரிங்கு. ரீகாயில் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்கு அப்படின்னாலே இழுத்துட்டு விட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். ஸோ அதுதான் வந்துட்டு ரீகாயில் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆசிலேட்டரி மூமெண்ட்டு ப்ரொடியூஸ்டு பை ஸ்ப்ரிங். அந்த ஸ்ப்ரிங் மூலமாக ஆசிலேட்டரி மூமெண்ட்டையும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு இடத்துலேருந்து மூவிங்லேயே இருக்கிற மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் வீட்ஸ்டோன் பிரிட்ஜு. வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு கொஷின் தான். அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் வந்துட்டு நிறைய ஒரு 4 ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் 4 ரெசிஸ்டன்ஸை வந்து அப்ளை பண்ணி அதை வந்துட்டு ஈவனாக கேல்வனோமீட்டரை சென்டரில் வச்சு அதை வந்து இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுற அந்த பொசிஷன் இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட அரேஞ்ச்மெண்ட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு பிகோ ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வந்து கேல்வனோமீட்டரால் இதை வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரிட்ஜு வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். அந்த பியும் டியும் வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கணும். அது எதில் ஒன்றில் வந்துட்டு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கூடவோ குறைச்சோ போனாலும் அதோடைய இது வந்து சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இதுதான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜு அப்படிங்கிறது. ஸோ இந்த டயக்ராமு கொஞ்சம் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடணும். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அம்மீட்டர். அம்மீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த அம்மீட்டரை கிராஸ் பண்ணி போகுதோ, அதை பாஸ் பண்ணி போகுதோ அதை வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த அம்மீட்டர் அப்படிங்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த அம்மீட்டர் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? கம்மியான ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு இருக்கக்கூடியது தான். இதில் வந்துட்டு ஐடியல் அம்மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ரொம்ப 0 ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கு இந்த டயக்ராமை போட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். 5 மார்க் கொஷின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 2 மார்க். 2 மார்க்குன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டிஃபைன் ஃபோர்ஸ் அண்ட் இட்ஸ் காம்போனண்ட்டு. ஃபோர்ஸ் அப்படின்னு அதை டிஃபைன் பண்ணி சொல்லணும். ஃபோர்ஸ் இஸ் தட் விச் ஆல்டர்ஸ் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆஃப் எ பாடி ஆர் இட் யூனிஃபார்ம் மோஷன் இன் எ ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறத சொல்லிடணும். அதே தான் அதாவது ஒரு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோடைய ஸ்டேட்லேருந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபோர்ஸோடைய டெஃபினேஷன். இதோடைய காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ், அப்புறம் மேக்னெட்டியூட் ஆஃப் தி ஃபோர்ஸு. அது ரெண்டையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த கொஷின் 2 மார்க்குக்கு ஒரு பேஜ் ஃபில் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சோக் காயில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது a piece of electrical apparatus which work by using the principle of electromagnetic induction. Its construction is such that it has high inductance and consequently produces high back and forward EMF. In practice, it may be used to filter out or prevent the passage of high frequency current. ஓகேவா? இந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் போதும். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸேஷன் அண்டு ஸ்டெபிலைசேஷன். ஃபிக்ஸேஷன் ஸ்டெபிலைசேஷன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபிக்ஸேஷன் அப்படின்னா இம்மொபிலிட்டி, ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் இம்மொபிலிட்டி. இம்மொபிலிட்டி அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு மசில் கன்ட்ராக்ஷன் இருக்குது, ஃபுல்லாக டைட்னஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஸோ அது இம்மொபிலிட்டி, தட் இஸ் ஃபிக்ஸேஷன். ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் இம்மொபிலிட்டி. ஏதோ ஒரு ஃப்ராக்சரோ இல்லை ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு, அதனால் நம்ம வந்து அசைக்காமல் வச்சுருக்கணும். இதில் ஏதோ பிளேட் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அசைக்காமல் வச்சுருக்கணும், அது அப்படிங்கிறது ரிலேட்டிவ் இம்மொபிலிட்டி. ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது. ஸ்ட்ரென்த் டியூரேஷன் கர்வ், அதாவது இது வந்துட்டு நர்வ் லீசனுக்காக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அதாவது தி ப்ளாட்டிங் ஆஃப் ஸ்ட்ரென்த் டியூரேஷன் கர்வ் விச் இண்டிகேட்ஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் இம்பல்சஸ் ஆஃப் வேரியஸ் டியூரேஷன்ஸ்
required to produce contraction in a muscle is the most satisfactory method at present available for the routine testing of electrical reactions in peripheral nerve lesions. The advantage of this method of testing electrical reactions are that it is simple and reliable and indicates the proportion of denervation, while the series of tests shows changes in the conditions. In disadvantages are that in large muscles only a proportion of the fibers may respond to that a full picture is not clearly shown, and that it does not indicate the site of nerve lesion. However, the site may be determined by the testing nerve conductions. ஓகேங்களா, இது SD curve. Fifth to mark, speed. Speed is merely the rate at which a body moves and takes no account of the direction. That is, a car has a speed of 60 km/h. Speed is uniform if the car travels the same distance during every second that it moves, but if it slows down at the turning and then increases the speed along a straight road to make up for the lost time, its speed is variable, but the average speed for a given time can be calculated. அதாவது என்னென்னா, ஸ்பீடுனா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மூவிங் ஆகக்கூடிய ஒரு கார் இருக்குது அப்படின்னா ஒரே அளவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு டைமிங்கு ஒரு 60 கிலோமீட்டருக்கு 1 ஹவரில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அது ஸ்ட்ரைட் ரோடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும். அதுவே டேர்னிங் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய இது வந்துட்டு சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மொமெண்டம் அப்படிங்கிறது என்னென்னா, the momentum of a body is the quantity of motion it possesses and it is represented by the product of mass and velocity. அதாவது எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்பீடாக இருக்காங்களோ, அதாவது ஒரு அதே கார் இருக்குது அப்படின்னா ஒரு தூரத்தை டிஸ்டன்ஸை கடக்குது, அதுவே ஒரு வெயிட்டை வச்சுட்டு நல்ல ஹெவியான வெயிட்டை வச்சுட்டு போகும்போது அதோட இது வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்டு வெலாசிட்டி. சரிங்களா. அப்போ அதோட இது சேஞ்சஸ் ஆகும். ஸோ தட் இஸ் மொமெண்டம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுனா ஒன்றும் கிடையாது. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு ஹீட்டோ கரண்ட்டோ ஒரு மெட்டலில் ஒரு எலக்ட்ரிக்கல் இதில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது அதில் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, அதை சுற்றி ஒரு ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம்ங்கிறது ஈக்குவலிபிரியம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியத்தை பற்றி சொல்லணும். ஈக்குவலிபிரியம் ரிசல்ட் when the forces acting upon a body are perfectly balanced and the body remains at rest. Then நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் அப்படிங்கிறது if forces acting upon a body at rest tend to restore its original position after it has been displaced, the body is said to be stable equilibrium. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வோல்ட்மீட்டர். வோல்ட்மீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது வோல்ட்மீட்டர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு இதில் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அப்பரேட்டஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அதில் ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் வோல்ட்மீட்டர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். Electromagnetic spectrum contains following kind of radiation which are distinguished by the different wavelength. அதாவது என்னென்னா, ஒரு ரேடியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது நிறைய டைப் ஆஃப் ரேடியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வேவ் லென்த் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன வேவ்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரேடியோ வேவ்ஸ், இன்ஃப்ராரெட்டு, விசிபிள் லைட்டு, அல்ட்ரா வயலட்டு, எக்ஸ்ரே, காமாரே இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது 0.1 mmலேருந்து 100 km வரைக்கும் அதோடைய வேவ் லென்த் இருக்கும். அதுவே விசிபிள் லைட்டு அப்படின்னு பார்க்கும்போது 400 nanometerலேருந்து 750 nanometers வரைக்கும் இருக்கும். எக்ஸ்ரே, காமாரே இதெல்லாம் பார்க்கும்போது 0.01 pmலேருந்து 100 nanometer வரைக்கும் இருக்கும். அவ்வளோதான், இந்த கொஷின் பேப்பர் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச்.